ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சைதாப்பேட்டை வடகரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சூப்பரான வடகரி தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ திக்காக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இது வந்து தோசைக்கு, இட்லிக்கு, இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு 4 பேருக்கு ஆகிற மாதிரி வடகரி செய்ய போகிறேங்க. அதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை வந்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 1 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு நல்லா தண்ணியெலாம் வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. அது கூட ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா, 2 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு சிலர் சும்மா வெறுமனே அரைப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் இது சேர்த்து அரைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைச்சி எடுத்துட்டோன்னா வடகரி ஃபுல்லாக அப்படியே வலுவலுன்னு ஆயிரும், நல்லா இருக்காது. இப்போ அந்த அரைச்சி வச்சுருந்தா இந்த கடலைப்பருப்பு ஃபுல்லாக நம்ம பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. பக்கோடா வந்துட்டு ரொம்ப கிறிஸ்பியாலாம் வந்து வெந்துச்சுன்னா நல்லா இருக்காதுங்க. நம்ம வந்துட்டு லைட்டாக வந்துட்டு சாஃப்டாக எடுத்துக்கலாங்க. அரை வெக்காடு இருந்தால் போதும். ஒரு சிலர் இந்த மாதிரி எண்ணெயில் பொரிக்காமல் இட்லி பாத்திரத்தில் இந்த மாவை வச்சு வேக வச்சு எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லில் வந்துட்டு எண்ணெய் போட்டு நல்லா அடை மாதிரி தட்டி விட்டு எடுப்பாங்க. நம்ம எந்த மெத்தடில் வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதுக்கு தான் எண்ணெயில் பொரிக்கணும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அதில் ஒரே ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிய விட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு கட்டாயமாக சேர்த்தா தான் வடகரி வந்து நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்குங்க. இப்போ இது கூடயே 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். பல்லாரி வெங்காயம் வந்து நல்லா பெருசாக கட் பண்ணி போட்டால் தாங்க வடகரியில் நல்லா இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம்னு சொன்னோம்னா வடகரியில் கரைஞ்சி போயிடும். இப்போ வந்துட்டு பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இது கூட ஒரு 10 இலை புதினா வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. அது கூட ஒரே ஒரு சின்ன தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரிஜினல் ரெசிப்பியில் வந்துட்டு நம்ம தக்காளி வந்து சேர்க்க மாட்டாங்க, ஆனால் நம்ம தக்காளி சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், பக்கோடா ஃபுல்லாக நான் உதுத்து விட்றேன். எவ்வளோ சாஃப்டாக உதுருதுன்னு இந்த அளவுக்கு வந்துருந்தால் போதுங்க. இப்போ இந்த பக்கோடா ஃபுல்லாக நம்ம உதுத்து எடுத்துக்கலாங்க. இதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இந்த வடகரிக்கு தேவையான மசாலா தூள்லாம் வந்து நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையில்லை, அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்ல காரமான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்ல இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடயே வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோட பச்சை வாசனைலாம் லைட்டாக போகட்டுங்க. இப்போ நம்ம வந்துட்டு இதில் ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நிறையா தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம அந்த பக்கோடா உதுத்த பக்கோடா சேர்க்கும் போது நமக்கு நல்லா திக்காகி வந்துடுங்க. இப்போ இந்த வடகரிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம உதுத்து விட்டுருந்தா பக்கோடா ஃபுல்லாக சேர்த்துடலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றி இந்த தண்ணி ஃபுல்லாக வந்து அந்த பக்கோடா நல்லா இழுத்துக்குச்சு. இப்போ நான் கலந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லாம் இழுத்துக்கிட்டு நல்லா ஓரளவுக்கு டைட்டாக திக்கான வடகரியாக வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. நம்ம கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிடலாங்க. பாருங்கள், ரொம்ப திக்கான நல்ல டேஸ்டான வடகரி. இது வந்து தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரை, நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.